உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதி, இவ்ளோ நேரமா தலையில ஏதோ பாறாங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா உங்களோட ஒரே ஒரு காஃபி அந்த கல்லையே கரைச்சிருச்சு. சரி சரி போதும். இல்லாத தலைவலிக்கு எவ்வளவு நேரம் தான் இப்படி பேசுவீங்க? சரி சரி, காஃபி காஃபி கொட்டிட போகுது, பார்த்து குடிங்க. எனக்கு தலைவலி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க பிளான் பண்ணதையும் பார்த்தேன். நான் இங்க இருந்து போகும்போது நீங்க புலம்புனதையும் கேட்டேன். ஐயோ, அப்போ நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்களா? தலைவலி வந்த மாதிரி கூட நடிக்க முடியல. ஆக்சுவலி தலைவலிச்சா காஃபி கேட்க கூடாது. பின்ன உங்க தலைய இப்படி பிடிச்சு இந்த கண்ணும் வலிக்குது. ஓ, கண்ணு வலிக்குதா? ஓகேவா? அப்புறம் அப்புறம் இந்த கண்ணமும் வலிக்குது. ஓகேயா? ஆதி, அவ்வளவுதான். இனிமேலாம் என்கிட்ட ஸ்டாக் இல்ல. ஓகே, பாய் பாய், டைம் ஆயிடுச்சு. ஏங்க, என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஆதிக்கு மெடிசன் கொடுக்கணுமே. சரி, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், இருங்க. என்னாச்சுங்க, கிச்சனுக்கே வந்துட்டீங்க? இல்ல, எனக்கு தனியா உட்கார போர் அடிக்கதாதான். பாரதி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அம்மாவும் பாட்டியும் ரொம்ப பாவங்க. அவங்க எப்படி உங்களுக்கு? அவங்கள நீங்க பாத்தீங்களா? எங்க இருக்காங்க? எங்க இருந்தா என்னங்க, அவங்கள ஏன் வீட்டை விட்டு போக சொன்னீங்க? அன்னைக்கு எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்ததுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அப்ப என்ன கேட்காம என் விருப்பம் இல்லாம அவங்க என்ன வேணாலும் பண்ணலாமா? நான் அப்படி சொல்லல. அதான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. ஓ, ஒரு ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு கொடுக்கறது தப்பு இல்லைல்ல? இன்னைக்கு தானே நீங்க எனக்கு ஃப்ரெண்டு, அன்னைக்கு இல்லல்ல. ஆனாலும் அவங்க அப்படி செஞ்சது தப்புதான். உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் தப்பா எடுத்துக்க கூடாது. சுதாகர் உங்க பர்சனல் லைஃப்பை பத்தி சொன்னாரு. தப்பு உங்க மேலேயா ஹஸ்பண்ட் மேலேயான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ஆனா உங்க குழந்தைங்கள மைண்ட்ல வச்சு சொல்றேன். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசி சமாதானமா வாழ பாருங்க. நீங்க எடுத்த முடிவும், நீங்க இத்தனை நாளா அவர் இல்லாம வாழ்ந்த வாழ்க்கையும் உங்களுக்கு சரியா தப்பான்னு தோணலன்னா அது பரவாயில்ல, அதை விட்டுருங்க. ஆனா இதுக்கு அப்புறமும் இப்படிதான் இருப்பேன்னு முடிவு பண்ணி நீங்க இப்படியே இருந்துடாதீங்க. ஏன்னா இதுல உங்க சந்தோஷம் மட்டும் இல்லைங்க, உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சரும் இருக்கு. எல்லாமே இதுல தானே இருக்கு. உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குழந்தைங்களுக்காவது ஒரு தடவை யோசிங்க. நிறைய தடவை யோசிச்சுட்டேன்னு தானே சொல்ல வரீங்க? சரி, எனக்காக
இன்னொரு தடவை யோசிங்களேன். சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. நீங்க காஃபிக்கு சக்கரை போட்டுப்பீங்களா மாட்டீங்களா? புரியுது பாரதி. நீங்க சுகர் போட்டே கொடுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். ஆ. நான் கிளம்பவா? ஆ, கிளம்புங்க. இல்ல, வேற ஒண்ணும் இல்லையா? வேற என்ன? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரிங்க, நான் கிளம்புறேன். சரிங்க, கிளம்பு. அவர் ஷர்ட் நான் திருப்பி கொடுக்கவே இல்லையே. ஐயோ, இதுக்குதான் அவர் தயங்கி நின்னுட்டு இருந்தாரா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.